அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது அறிவு வினாவிடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இது 2002ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஔவையார் விருது. ஔவையார் விருது எதுக்கு வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, மருத்துவம், மகளிர் முன்னேற்றம், மகளிர் உரிமை, மத நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல், கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பத்திரிகை இந்த துறைகளில் இவை போன்ற பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஔவையார் விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஔவையார் விருது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் காசோலையும் சான்றிதழும் அடங்கியது. அடுத்த கேள்வி, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நடைபெறும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் 4 மாதங்களுக்கு ஒரு முறையும், ஆண்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதற்கான விதிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இரத்த தானம் செய்வர்கள் 18 முதல் 65 வயதுக்குள் இருக்கணும். எடை 45 கிலோ இருக்கணும். 45 கிலோ அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். நாடி துடிப்பானது 60 முதல் 100 வரை நிமிடத்திற்கு இருக்க வேண்டும். ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா 12.5 GM முதல், அதாவது ஹீமோகுளோபின் அளவு 100 மில்லிக்கு 12.5 GM இருக்க வேண்டும். உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இவை தான் இரத்த தானம் செய்வதற்கான விதிமுறைகள். அடுத்தது 5வது கேள்வி, போக்சோ சட்டம் 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அது இந்த சட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். போக்சோ அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ். இதுதான் போக்சோன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. தேசிய வாசிப்பு தினம் ஜூன் 19 அன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கீழ் இந்த சட்டமானது மனித உரிமைகள் பாதுகாப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12ஆம் தேதி தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது அமைக்கப்பட்டது. அடுத்தது புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி புதுமை பெண் திட்டமானது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழக அரசின் சமூக நலத்துறை சார்பில் புதுமை பெண் என்ற பெயரில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்விக்கு, அதாவது பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, டிகிரி, டிப்ளமோ, தொழிற்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்று மாணவிகளின் வங்கி கணக்கில் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையானது செலுத்தப்படுது. 2024-2025ஆம் கல்வியாண்டு முதல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் இந்த திட்டமானது தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது மலேரியா எதிர்ப்பு மாதம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதமானது மலேரியா எதிர்ப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது.
மலேரியா எதிர்ப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது அகழ்வாய்வு இடமான கீழடியானது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வந்து இந்த அகழ்வாய்வு கீழடி இடம் வந்து அமைந்துள்ளது. இந்திய அணுசக்தி துறை பார்த்தீங்கன்னா வந்து 1954 ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து அமைக்கப்பட்டது. இந்த இந்திய அணுசக்தி துறை வந்து பிரதமருடைய நேரடி பிரதமருடைய நேரடி பொறுப்பின் கீழ் இந்த அணுசக்தி துறையானது செயல்படுகிறது. இந்த அணுசக்தி துறையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அணு அணு தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியாவை மேம்படுத்துவது, எரிசக்தியில வந்து தன்னிறைவு பெறுவது, இதுதான் வந்து இந்திய அணுசக்தி துறையினுடைய முக்கியமான நோக்கம். அடுத்த கேள்வி, உலக கைவினை நகரம் என்னும் அங்கீகாரத்தை வந்து ஜம்மு காஷ்மீரினுடைய கோடைகால தலைநகரான ஸ்ரீநகர் வந்து பெற்றுள்ளது. உலக கைவினை நகரம் ஸ்ரீநகர். இந்திய அரசு 2004 அக்டோபர் 12 அன்று தமிழ் மொழிக்கு வந்து செம்மொழி என்னும் தகுதியை வந்து வழங்கியது. அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் அதாவது இஸ்ரோவின் தலைமையகம் வந்து பெங்களூருவில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ்ச்செம்மல் விருது வந்து தமிழகத்தில் வந்து தமிழ் தொண்டாற்றி வரும் தமிழ் ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தமிழ்ச்செம்மல் விருது வழங்கப்படுது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்படுது. மாவட்டத்துக்கு ஒரு தமிழ் ஆர்வலர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கப்படுது. தலா 25,000 இதுக்கு வந்து தமிழ்ச்செம்மல் விருதுக்கு வந்து 25,000 விருது தொகை வழங்கப்படுது மற்றும் தகுதி உரையும் வந்து வழங்கப்படுகிறது.